அந்த பேரித்த மலத்துடைய அந்த ஓலைகளில் படுத்திருந்த அடையாளம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலே தென்பட்டது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து உமர் அவர்கள் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதரே, ரோம பாரசீக அரசர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தங்களுடைய மாளிகையிலே சிம்மாசனங்களிலே அழகழகான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலாகிய நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் பசியிலும் பஞ்சத்திலும் இது போன்ற ஏழ்மையான சூழ்நிலையிலும் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏன் அல்லாஹுடைய தூதரே? உமர் அவர்கள் அழுதார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, யா உமர், மாலி வலித் துன்யா, எனக்கும் இந்த துன்யாவிற்கும் என்ன சம்பந்தம் உமரே? எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்து கிளம்பி செல்வதை போன்றுதான். நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள், மறுமைக்காக வாழ்பவர்கள், மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிப்பவர்கள் இல்லையா என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறிய செய்தியை நினைத்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. மறுமையை மறந்து வாழ்கின்றோம். அந்த நாள் ஏற்பட போகிறது என்று அறிந்தும், அந்த நாள் நிச்சயமாக எம்மை வந்தடையும் என்பதை அறிந்தும், அந்த மறுமை நாளை நிச்சயமாக நாம் சந்திக்க போகின்றோம். அது போன்ற நாள் இதற்கு முன்னாலும் ஏற்படாது, இதற்கு பின்னாலும் ஏற்பட போவதில்லை என்பதை தெரிந்தும், அந்த நாளை நம்பிக்கை கொள்வது ஈமானின் அடிப்படை என்பதை அறிந்தும், அந்த நாள்